கவுண்டமணி அவரோட மனைவி சாந்தி இறந்து போனதுக்கப்புறம், இப்ப 1 வாரத்துக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு ஒரு மூட்டை வந்து இறங்கியிருக்குது. அந்த மூட்டைய பிரிச்சு பார்த்துட்டு, கவுண்டமணி பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுருக்காராம். கடந்த வாரம் கவுண்டமணி அவர்களோட மனைவி சாந்தி அப்படிங்கிறவங்க உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருக்காங்க. அவங்களோட மறைவுக்கு எக்கச்சக்கமான பிரபலங்கள் அஞ்சலி செலுத்துனாங்க. சொல்லப்போனா காதல் திருமணம் பண்ணிக்கிட்ட கவுண்டமணி அவர்கள் தன் மனைவிய ரொம்பவே நேசிச்சிருக்காரு. தன் மனைவியோட சமையல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமாம். படங்கள்ல ஹீரோவோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ற மாரி நடிச்சாலும், நிஜ வாழ்க்கையில லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 67 வயசு ஆகக்கூடிய சாந்திக்கு கடந்த சில மாசங்களாவே உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்குது. எப்போ வேணா என்ன வேணா ஆகலாம் அப்படிங்கிற மாரி தான் மருத்துவர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேத்த மாரி போன வாரம் அவங்க சிகிச்சை பண்ணவங்க இறந்து போயிட்டாங்க. இப்ப அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு ஒரு மூட்டை வந்து இறங்கியிருக்குது. அந்த மூட்டைய பிரிச்சு பார்த்துட்டு கவுண்டமணி அவர்கள் பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுருக்காரு. அதாவது சாந்தி அப்புறம் கவுண்டமணி இவங்க 2 பேருமே நிஜ வாழ்க்கையில எக்கச்சக்கமான நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்களாம். அதுல குறிப்பா கவுண்டமணியோட மனைவி சாந்தி இருக்காங்கல்ல, அவங்க எக்கச்சக்கமான முதியோர் இல்லங்களுக்கும், ஆதரவற்ற இல்லங்களுக்கும் நல்லா இருக்கக்கூடிய அதாவது உடல்நிலை நல்லா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில பல உதவிகள் செஞ்சிருக்காங்க. அந்த உதவிகள் எல்லாத்துக்கும் எந்த ஒரு இடத்துலயுமே அவங்க விளம்பரம் தேடினதே கிடையாது. அவங்க குடும்பத்தில எந்த ஒரு திருமண விழா நடந்தாலும் சரி, எக்கச்சக்கமான முதியோர் இல்லங்களுக்கும், ஆதரவற்ற குழந்தை இல்லத்துக்கும் உணவு போணும் அப்படிங்கிற மாரி எக்கச்சக்கமான ஏற்பாடுகள் செஞ்சிருந்திருக்காங்க. இப்ப சாந்தி அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா, இவங்க மூலியமா உதவி பெற்றிருக்கக்கூடிய எக்கச்சக்கமான குழந்தைகள் இல்லம், அப்புறம் முதியோர் இல்லம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அவங்களோட கைப்பட ஒரு கடிதத்த எழுதி, "உங்களோட மறைவுக்கு எங்களால நேர்ல வர முடியல. நீங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில எங்களுக்கு எக்கச்சக்கமான உதவிகள் செஞ்சிருக்கீங்க. எவ்வளோ வேளை நாங்க சாப்பிடுறதுக்கு நீங்களும் கவுண்டமணி சாரும் ஒரு காரணமா இருந்திருக்கீங்க. அந்த நன்றி நாங்க மறக்க மாட்டோம். இன்னைக்கு மாதிரி நாங்க என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு" சொல்லிட்டு, கவுண்டமணி அவர்களோட மனைவிக்கு சாந்திக்காக எக்கச்சக்கமான இரங்கல் கடிதத்த பல முதியோர் இல்லத்த சேர்ந்தவங்களும், ஆதரவற்ற கொஞ்சம் எழுதி, அது எல்லாத்தையும் மொத்தமா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்களாம். அதுதான் அந்த மூட்ல வந்து இறங்கியிருக்குது. இத பிரிச்சு பார்த்துட்டு கவுண்டமணி தான் மனைவி மேல தான் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கனோ, அத விட மத்தவங்க பெரிய ஒரு மரியாதை வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது தேம்பி தேம்பி அழுதுருக்காரு. இன்னொரு பக்கம் கவுண்டமணி அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல சத்யராஜோட சேர்ந்து தான் மனைவிய மேல கோவப்பட்ட விஷயத்தையும், அதையுமே நக்கலா தான் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாரியும் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் வெளிவந்திருக்குது. அதாவது கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி சத்யராஜ் அப்புறம் கவுண்டமணி இவங்க எல்லாமே சேர்ந்து பல படங்கள் நடிச்சிருக்காங்க. அப்படிதான் ஒரு படத்தோட ஷூட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, எதார்த்தமா சத்யராஜ் அவரோட புரொடக்ஷன் டீம்ல இன்னைக்கு நீங்க இங்கேயே சாப்பிட்டுக்கலாங்கிற மாரி கவுண்டமணிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல கவுண்டமணி அவரோட மனைவி ஃபோன் பண்ணி, "ஏன் நீங்க டைம் ஆகுது சாப்பிட வரலையா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்லைங்க புரொடக்ஷன் டீம்ல எங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சத்யராஜ் அவரோட மனைவி சாந்தி இருக்காங்கல்ல இறந்து போனவங்க. அவங்க, "இங்க சமைச்ச சாப்பாடுலாம் யார் சாப்பிடுறது? இங்க வீணா போகுது" அப்படின்னு கேட்டதுக்கு, கோவப்பட்டு ஃபோன டேபிள்ல வச்சுட்டாராம். அந்த இடத்துல சத்யராஜ் வந்து என்னன்னு கேட்கும்போது, என்னமோ சிங்கத்தையும் அடிச்சு குழம்பு வச்ச மாரி, புலிய அடிச்சு குழம்பு வச்ச மாரி வீணா போகுது, வீணா போகுதுன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு போனா அதே குழம்பு, அதே கீரை. அத எங்க சாப்பிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி, தான் மனைவி மேல கோவப்படுறத கூட கொஞ்சம் நக்கல் கலந்த விஷயமா தான் பேசியிருக்காரு. இந்த விஷயத்த பல இடங்கள்ல சத்யராஜ் ஒரு ஃபன்னான இன்டர்வியூ மூலியமா ஷேர் பண்ணியிருக்காரு. இப்படி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கக்கூடிய கவுண்டமணி மனைவியோட மறைவு பல பேர் மத்தியில சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.